வணக்கம் நண்பர்களே. இந்த நிலையிலிருந்து மாறணும், இந்த வேலையிலிருந்து மாறணும், இந்த இடத்துலேருந்து மாறணும் இப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. மாற்றம் என்பது எல்லாருக்குமே அவங்க விரும்பின மாதிரி இருந்தால் நல்லா பிடிக்கும். ஆனால் மாற்றம் அவ்வளோ எளிதானது கிடையாது, அவ்வளோ சுலபமானது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சௌரியமான ஒரு சர்க்கிள் இருக்கும், தொடர்ந்து எப்படி இருக்கிறீங்களோ அதுக்குள்ளேயே நீங்கள் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வளர்ச்சியை நீங்கள் ஒருபோதும் எட்ட முடியாது. ஏன்னா உங்களுடைய சௌரியமான வளையத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபராக ஒருபோதும் நீங்கள் ஆகவே முடியாது. ஏன்னா மேலே போகும்போது கீழே சௌரியங்களை சிலது விட்டு தான் ஆகணும். ஒரு கம்பளி புழு அந்த பருவத்தை இழந்தால் தான் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாக மாற முடியும். ஒரு மரமே பாருங்களேன், பூ பூக்குது, பூவாகவே இருந்தால் காயாக முடியுமா? காயாகவே இருந்தால் கனி ஆக முடியுமா? அதே மாதிரி தான் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பொறுப்புகளில் இருப்பாங்க, அந்த பொறுப்பு யாருக்குமே விட்டு தர மாட்டாங்க. ஆனால் அந்த பொறுப்பை விட்டால் தான் அவங்க அடுத்த நிலைக்கு மேலே போக முடியும். அதனால் மாற்றம் என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும். ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் 2 படகுல ட்ராவல் பண்ண முடியாதுன்னு. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது இதை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.